எக்ஸாம்னாலே ஒருவித பயமும் டென்ஷனும் வருது சகஜம்தான் இல்லையா? ஆனா இன்னைக்கு அந்த தேவையற்ற பயத்தெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஒரு செம்ம லாஜிக்கான கிளியரான ரோட் மேப்பை நாம உருவாக்க போறோம். உங்க சிலபஸை எப்படி ரொம்ப ஈஸியா ஒரு சப்போர்ட்டிவான பைலிங்குவல் ஃப்ளோல முடிக்கலான்னு தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் பண்ற முதல் தப்பே கண்ணுல படுற புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரேண்டமா படிக்க ஆரம்பிக்கிறது தான். எல்லாத்தையும் படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த பெரிய கட்டுக்கதைய நம்ம முதல்ல உடைப்போம். நாம ஃபாலோ பண்ண போறது ஒரு ஸ்மார்ட்டான வழி. அதுதான் மார்க்ஸ் வெயிட்டட் ஸ்ட்ராட்டஜி. சிம்பிளா சொல்லணும்னா, எந்த ஏரியாவுல அதிக மார்க்ஸ் வருதோ அத முதல்ல டார்கெட் பண்ணி படிக்கிறது தான் நம்மளோட ரியல் சக்சஸ் சீக்ரெட். இந்த அலசல்ல நாம கவர் பண்ண போற அந்த 6 முக்கியமான செக் பாயிண்ட்ஸ் இதுதான். 1. ஸ்மார்ட்டா படிக்கிறது எப்படி. 2. அதிக மார்க்ஸ் தரக்கூடிய அந்த ஹெவி வெயிட் யூனிட்ஸ் எவை. 3. நாம இதுவரைக்கும் பண்ணிருக்கிற ப்ராக்ரஸ். 4. இப்போதைய டார்கெட்ஸை எப்படி முடிக்கிறது. 5. அடுத்த மாசத்துக்கான டியூவல் ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் கடைசியா உங்களுக்கான ஃபார்முலா ஃபார் சக்சஸ். இதுதான் உங்க எக்ஸாம் ரோட் மேப். சரி, முதல்ல இந்த ஸ்மார்ட் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு பாத்திரலாம். கண்மூடித்தனமா ஹார்ட் ஒர்க் பண்றதை விட புத்திசாலித்தனமா வேலை செய்யறது இங்க ரொம்ப முக்கியம். நாம எல்லாத்தையும் ரேண்டமா படிக்க போறதில்ல, மார்க்ஸ் வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி மட்டும்தான் படிக்க போறோம். நம்ம முழு ப்ரிப்பரேஷன் பிளானுக்கும் இதுதான் பேஸ். கண்டதையும் படிக்காம எந்த இடத்துல அதிக மார்க்ஸ் இருக்கோ அதை நோக்கி போறதுதான் கரெக்ட் இல்லையா? அடுத்ததா நம்ம சிலபஸ்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதாவது தேர்வின் மையப்பகுதியா இருக்கிற அந்த ஹெவி வெயிட் யூனிட்ஸ் எதுன்னு பார்த்தோம். மார்க்ஸ் எங்க குட்டி கிடக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. யூனிட் 6ல இருந்து 20 கேள்விகள், யூனிட் 5ல இருந்து ஒரு 20 கேள்விகள், அப்புறம் யூனிட் 4ல இருந்து 15 கேள்விகள். எந்த இடத்துல உங்க எனர்ஜியை மொத்தமா போடணும்னு கிளியரா காட்டுற ஒரு மேப் இது. சோ பாயிண்ட் என்னன்னா, இந்த 3 யூனிட்ஸை மட்டும் நீங்க தரோ பண்ணிட்டீங்கன்னா போதும், அசால்ட்டா 50க்கும் மேற்பட்ட கேள்விகளை உங்களால அட்டென்ட் பண்ண முடியும். நினைச்சு பாருங்க, எக்ஸாம்ல ஒரு மேஜர் போர்ஷனை நீங்க இப்போதே உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டீங்க. எப்படிப்பட்ட கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது பாத்தீங்களா அது? 3வது விஷயம் நம்மளோட ப்ராக்ரஸ். அதாவது இந்த முக்கியமான யூனிட் 6ல நாம இதுவரைக்கும் என்ன சாதிச்சிருக்கோம்னு ஒரு லுக் விடலாம். இது கண்டிப்பா உங்களுக்கு பெரிய பூஸ்டா இருக்கும். டைரக்ட் குவெஸ்டன்ஸ் அதிகமா வரக்கூடிய இந்த யூனிட் 6ல நாம ஆல்ரெடி நிறைய விஷயங்களை முடிச்சிட்டோம். தமிழ் சமுதாய வரலாறு, முக்கியமான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், தமிழ் இலக்கியம், சுதந்திர போராட்டத்துல தமிழ்நாடோட பங்கு, அதுல பெண்களின் பங்கு, அப்புறம் சமூக சீர்திருத்த இயக்கங்கள், இப்படி எல்லாமே கவர் பண்ணியாச்சு. சும்மா சொல்லக்கூடாது, இது உண்மையிலே ஒரு பெரிய மைல்கல் தாங்க. அப்போ யூனிட் 6ல பாக்கி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, திருக்குறள் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. யூனிட் 6 ஆல்மோஸ்ட் 99% ஓவர். அந்த திருக்குறளையும் நாம சீக்கிரமே பக்காவா முடிச்சிடுவோம், அதனால எந்த டென்ஷனும் வேணாம். இப்போ 4வது பகுதி, நம்ம தற்போதைய டார்கெட். அதாவது யூனிட் 5க்கு நம்ம எப்படி ஷிஃப்ட் ஆகுறோம்னு பார்க்கலாம். இது சும்மா ஒரு ஷெட்யூல் சேஞ்ச் கிடையாது, இது நம்மளோட அடுத்த பெரிய அட்டாக். நாம ஏன் எப்போ யூனிட் 5 மேல முழு கவனத்தையும் வைக்கிறோம்னா, அதுக்கான ரீசன் ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு யூனிட்டுக்கு மட்டுமே 20 கேள்விகள் வெயிட்டேஜ் இருக்கு. யூனிட் 6ல அடிச்ச அதே வேகத்துல அடுத்த பெரிய டார்கெட்டான யூனிட் 5யும் நம்ம தட்டி தூக்க வேண்டிய நேரம் வைத்து. சரி, இந்த யூனிட் 5ல அப்படி என்னதான் இருக்கு? இந்திய பொருளாதாரம், வேளாண்மை, வேலைவாய்ப்பு, ரொம்ப முக்கியமான நலத்திட்டங்கள், அப்புறம் தமிழ்நாடு வளர்ச்சி மேம்பாடு. இது எல்லாமே ஹை ஸ்கோரிங் ஏரியாஸ். நம்மளோட முந்தைய சக்சஸ் கொடுத்த அந்த ஃபயரோடவே இதையும் நாம கம்ப்ளீட்டா கவர் பண்ண போறோம். 5வது செக் பாயிண்ட், அடுத்த மாசத்துக்கான நம்மளோட டியூவல் ஸ்ட்ராட்டஜி. பாலிட்டியையும் தமிழையும் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரே நேரத்துல 2 பிரம்மாண்டமான சப்ஜெக்ட்ஸை நாம ஃபேஸ் பண்ண போறோம். ஒன்னு இந்திய அரசியல் அமைப்பு, அதாவது பாலிட்டி. இன்னொன்னு 100 கேள்விகள் கொண்ட நம்ம ஜெனரல் தமிழ் பேப்பர். இந்த 2யும் சமாளிக்க நமக்கு கண்டிப்பா 2 டிஃப்ரெண்டான வியூகங்கள் தேவைப்படுது. எப்படின்னு கேக்குறீங்களா? பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட்ஸை ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் மேட்டர். ஆனா தமிழுக்கு அது பத்தாது. தினமும் விடாம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் ஆழமான புரிதல், இன்னொரு பக்கம் டெய்லி பிராக்டிஸ். இது 2யும் எப்படி பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் அடுத்த மாசத்துக்கான நம்ம மாஸ்டர் பிளான். கடைசியா 6வது செக்மெண்ட், உங்களோட வெற்றிக்கான ஃபார்முலா, ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட். இதை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி சிலபஸை கூலா முடிக்கணும்னா இந்த 4 ரூல்ஸை நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். மொதல் ரூல், தினமும் கிளாஸஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும். 2வது, படிச்சதை ரெகுலரா ரிவைஸ் பண்ணணும். 3வது, எந்த டாபிக்கையும் இது வேணான்னு ஸ்கிப் பண்ணவே கூடாது. அப்புறம் 4வது, நாம கொடுக்குற பிளானை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். இந்த 4ம் நான் நெகோஷியபிள். இதை பண்ணிட்டாலே சக்சஸ் உங்க பாக்கெட்ல.
வெற்றிங்கிறது கண்டதையும் படிக்கிறதுல இல்ல, முக்கியமான தலைப்புகளை முதல்ல படிக்கிறதுலயும் சரியான ஒரு பிளானை ஃபாலோ பண்றதுலயும் ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டன்டா இருக்கிறதுலயும் தான் இருக்கு. இது வெறும் கோட் இல்லங்க, ரியாலிட்டி. இந்த பிளானோட நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா 2026 எக்ஸாம ரொம்ப தைரியமா உங்களால கிளியர் பண்ண முடியும், நான் கேரண்டி. இப்போ ஃபைனலா உங்ககிட்ட நான் கேக்குற கேள்வி இதுதான். பிளான் பக்காவா ரெடியா இருக்கு, ஆனா நீங்க கன்சிஸ்டன்டா இருப்பீங்களா? பந்திப்போ உங்க கோட்ல தான் இருக்கு, நீங்க தான் முடிவு பண்ணணும். யோசிங்க. நம்மளோட அடுத்த அலசல்ல அந்த பேலன்ஸ் இருக்கிற திருக்குறள் பகுதியை நாம கம்ப்ளீட்டா கவர் பண்ண போறோம். சோ தொடர்ந்து இணைந்திருங்கள். சக்சஸ் நம்ம கையில.